சிபிஐ வழக்கு விசாரணைக்காக விஜய் அவர்கள் டெல்லி போயிட்டு நீ வீடு திரும்பிட்டாரு. இந்த நேரத்துல அரசியல்ல அப்பப்போ ஒரு ட்விஸ்ட் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா வெகு நாட்களா கேட்கப்பட்டிருந்த ஒரு கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சா அப்படின்னு விஷயத்தை எடுத்துக்கலாமா? அதாவது நீங்க என்ன நினைச்சாலும் தமிழ் பீப்புளோட கல்ச்சரை நீங்க அழிக்கவே முடியாது, குறிப்பா ஜனநாயகன் படத்தை நீங்க பிளாக் பண்றது மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவே டைரக்ட் அட்டாக்கா ஒரு ட்வீட் போடுறாரு. விஜய் அவர்கள் யார் கூட கூட்டணி வைக்க போறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசுபொருளா இருந்துச்சு. டிவிகேயும் காங்கிரஸும் ரொம்ப நாளாவே ரொம்ப நட்போட தான் இருக்காங்க. குறிப்பா விஜயும் ராகுலோட நட்பு வெகு காலமாவே இருந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் இந்த டிவிகே கூட்டணியோட வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப வருது. சோ காங்கிரஸும் டிவிகே கூட்டணிக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது ராகுல் காந்தி ட்வீட் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு டேட்டுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வராரு. சோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதேனும் கூட்டணி கணக்குகள் இருக்குமோ? பிப்ரவரி மாதத்துக்கு அறிவிப்பு வந்துருங்க. கண்டிப்பா தமிழக வெற்றி கழகமும் காங்கிரசும் கூட்டணிக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விஜயோட ஜனநாயகன் படம் எப்ப வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு விஜய் ரசிகர்களை தாண்டி இன்னைக்கு நிறைய பேருக்கு அரசியல் ரீதியாகவும் இந்த விஷயத்தை அணுக வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீட்டு மனு போட்டிருக்காங்க, அதை எப்ப விசாரிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு சைடு சென்சார் போர்டும் தொடர்ந்து இந்த படத்துக்கு மறுதணிக்கை வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் போராடிட்டு இருக்காங்க. சோ இது ரெண்டு பக்கம் சென்சார் போர்ட் வெர்சஸ் ஜனநாயகன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல சிபிஐ வழக்கு விசாரணைக்காக விஜய் அவர்கள் டெல்லி போயிட்டு நீ வீடு திரும்பிட்டாரு. இந்த நேரத்துல அரசியல்ல அப்பப்போ ஒரு ட்விஸ்ட் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா வெகு நாட்களா கேட்கப்பட்டிருந்த ஒரு கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சா அப்படின்னு விஷயத்தை எடுத்துக்கலாமா? இல்ல இது ஒரு அரசியல் நகர்வு தான், இது எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயத்த தான் இவர் பண்ணியிருக்காருன்னு எடுத்துக்கலாமான்னு தெரியல. சோ இது ரெண்டு விஷயத்தையும் பார்க்க போறோம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. The INB ministry's attempt to block on Jananayagan is an attack on Tamil culture. Mr. Modi, you will never succeed in suppressing the voice of the Tamil people. அதாவது நீங்க என்ன நினைச்சாலும் தமிழ் பீப்புளோட கல்ச்சரை நீங்க அழிக்கவே முடியாது, குறிப்பா ஜனநாயகன் படத்தை நீங்க பிளாக் பண்றது மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவே, அதாவது சென்சார் போர்டு பிரச்சனை, சென்சார் போர்டு காலதாமதம் பண்ணுது, இவங்க படத்தை லேட்டா கொடுத்துட்டாங்க, இந்த பிரச்சனையெல்லாம் அந்த பிரச்சனையே கிடையாது, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மிஸ்டர் மோடிஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் அட்டாக்கா ஒரு ட்வீட் போடுறாரு. இங்கதான் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வருது. என்ன அப்படின்னா, இந்த ஜனநாயகன் பிரச்சனை ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் நிறைய பேரு ஜனநாயகனுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய ட்வீட் போட்டாங்க, கருத்துக்களை வெளியிட்டு இருந்தாங்க. குறிப்பா ஜோதிமணி உட்பட நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜனநாயகனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருந்தாங்க. இந்த படத்தை ஏன் முடக்குறீங்க, என்ன பிரச்சனை, எதுக்காக விஜய் இப்படி முடக்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் யார் கூட கூட்டணி வைக்க போறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசுபொருளா இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரிய கட்சி நம்ம கூட கூட்டணி சேரப்போகுதுன்னு சொல்லும் போது எல்லாரும் கேட்டது அது டிவிகே தானே, உண்மையை சொல்லுங்க, ஏன்னா அவரும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா பத்தி தான் பேசிட்டு இருக்காரு, அப்ப நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தானே 2026 தேர்தலில் வரப்போறீங்கன்ற மாதிரி நம்ம கேட்டுட்டு இருந்தா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரெண்டு தரப்புலையுமே சொல்லிட்டாங்க. பிகாஸ் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி விஜய் சொல்லிட்டாரு, அங்க எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அங்கேயும் சொல்லிட்டாங்க. அப்ப இந்த ஏடிஎம்கே டிவிகே கூட்டணி நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனா இன்னொரு சைடு டிவிகேயும் காங்கிரஸும் ரொம்ப நாளாவே ரொம்ப நட்போட தான் இருக்காங்க. குறிப்பா விஜயும் ராகுலோட நட்பு வெகு காலமாவே இருந்துகிட்டு இருக்கு. அதோட வெளிப்பாடாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா ராகுல் காந்தியும் விஜய் அவர்களுக்கு போன் பண்ணி பேசினாருன்ற செய்தியெல்லாம் பார்த்தோம். ஒரு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் காங்கிரஸ் தரப்புல தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர்றதையும் பார்த்தோம். சோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை காங்கிரஸ் இந்த டிவிகே கூட்டணியோட வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப வருது. ஏன் இந்த விஷயம் நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு அநியாயம் நடக்குது, அதை நீங்க அப்படி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி சில பேர் பேசினாலுமே தொடர்ந்து இந்த விஷயங்கள் பேசு பொருளாவே இருந்துகிட்டு இருக்கு. பிகாஸ் என்ன காரணம் அப்படின்னா, திமுக காங்கிரஸ் உறவு ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த அளவுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இல்ல. பிகாஸ் இப்ப அவங்க கேட்கிற சீட்டை கொடுக்க ரெடியா இல்ல திமுக. பிகாஸ் ஆஃப் கடந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல
ஒரு பெரிய சரிவை சந்திச்சது காங்கிரஸ். சோ இதனால இப்போ திமுக வந்து ஒரு அளவுக்கு மேல சீட்டை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. சோ யோசிக்கிறதுனால நாங்க என்ன கிள்ளிக்கீரையா, உங்க இஷ்டத்துக்கு வந்து எங்களை யூஸ் பண்ணிப்பீங்களா, நாங்க உங்க கூட்டணி விட்டு வெளியே போனா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தோட காங்கிரஸ் வந்து எப்படா வெளியில போலான்ற ஐடியா இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி வெளியே போனா எங்க போய் சேர முடியும்? நம்மளால அதிமுக பாஜக அந்த கூட்டணி கூட போக முடியாது. இதை தாண்டி ஒரு புதிய கூட்டணி உருவாக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தான கட்சிகள் கிடையாது. அப்படி பார்க்கும்போது டிவிகே 2 வருஷம் தான் ஆயிருக்கு, பட் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரென்த்தான கட்சியா பார்க்கப்படுது. டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா நாங்க தான் நிக்கிறோன்ற அளவுக்கு டிவிகே கட்சி தொடர்ந்து முன்னேறி போயிட்டு இருக்கு. அப்படின்னும் போது நம்ம ஏன் டிவிகே கூட வந்து கூட்டணி வைக்க கூடாதுன்னு காங்கிரஸ் முடிவெடுத்ததா சில வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சோ காங்கிரஸும் டிவிகே கூட்டணிக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து ராகுல் காந்தி ட்வீட் அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா காங்கிரஸ்ல மாணிக்கம் தாக்கூர் போன்ற காங்கிரஸ் எம்பிக்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லங்க ஒரு எதிர்கட்சியா இருந்துகிட்டு ஒரு படத்தை முடக்குறாங்க, ஒரு படத்தை வரவிடாம பண்றாங்க. அதுவும் இல்லாம தமிழ் கல்ச்சர்ல சினிமா அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம். அப்படி இருக்கும்போது அந்த சினிமாவோட குரல் வலையிலே நீங்க கை வச்சீங்கன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்கதான் செய்வாரு. அவர் அந்த பாணியில தான் கேட்கிறாரு. நீங்க ஏன் அதை பெருசு பண்றீங்க, அதை ஏன் வந்து நீங்க கூட்டணி வரைக்கும் கொண்டு போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுனதுதான் கொஞ்சம் வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு டேட்டுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வராரு. சோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதேனும் கூட்டணி கணக்குகள் இருக்குமோ, அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரிதான் தொடர்ந்து பார்க்கப்படுது. நிறைய பேர் அரசியல் விமர்சகர்கள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, பிப்ரவரி மாதத்துக்கு அறிவிப்பு வந்துருங்க, கண்டிப்பா தமிழக வெற்றி கழகமும் காங்கிரசும் கூட்டணிக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப ரீசெண்டா பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல கூட பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துலதான் இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்புங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த பொள்ளாச்சி சம்பவத்துல இருந்து இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பாத்தீங்கன்னா படத்துல காட்டப்பட்டது எல்லாமே காங்கிரஸோட ஆட்சி காலத்துலதான் நடந்துச்சு. இவங்க தன்னை உயர்த்தி பிடிக்கிறதுக்காக காங்கிரஸ பலி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பாஜக தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த கோவம் கண்டிப்பா காங்கிரஸ் தரப்பிலையும் இருக்கதான் செய்யும். சோ அங்க இருந்து எந்த எதிர்குறலும் வரல. ஆனா அவங்களுக்கு சின்னதா அந்த மனசுல இந்த வருத்தம் இருக்கும், நம்ம ஆட்சி காலத்துக்கு தான் அவங்க சுட்டி காட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த சிக்கல்னால மேபி அவங்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன மனஸ்தாபனங்கள் தான் ஒரு பெரிய கூட்டணியை உடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த விஷயத்தினால வந்து கூட்டணியை விட்டு வெளியே வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஆனா ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணி இங்க வருது, தாவேகா கூட வருது அப்படின்னா திமுகவை நம்ம தொடர்ந்து வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் அப்படின்னு விமர்சிச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது காங்கிரஸை மட்டும் நம்ம என்னன்னு சொல்லி வரவேற்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய சிக்கல் வந்து விஜய் அவர்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒருவேளை இந்த மொத்தமா பார்க்கும்போது இந்த கரிஸ்மா அது இதுன்னு சொல்லி அவர் ராகுல் காந்தி அண்ணன் மாதிரி, விஜய் தம்பி மாதிரி அப்படி இப்படின்னு ஏதாவது உருட்டி இருட்டி ஏதாவது பண்ணி சேர்ந்துலாம்னு வச்சுக்கோங்களேன், பல விஷயங்களை வந்து திரும்ப பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு கொலைக்கு காரணமான கட்சியாச்சே, நீங்க அதை எப்படி சேர்ப்பீங்க, கச்சத்தீவை தாரவாத்தது யாருன்னு எங்கெங்கயோ வரலாற போய் நோண்ட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர், நட்சத்திர பேச்சாளர் அழைக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் வந்து மேடையில பேசுறாரு. அதுவும் பத்தி அவ்வளவு அவதூறுகளை பரப்புறாரு. காரணம் கேட்டா, நீங்க வந்து எங்க கொள்கை தலைவர் பெரியார வந்து நீங்க அவதூறு பரப்புறீங்கல்ல, நீங்க எங்க கொள்கை தலைவர் பெரியார பத்தி பேசுறீங்கல்ல, நான் உங்க கொள்கை தலைவரை பத்தி தப்பா பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு தமிழின தலைவரை நீங்க எந்த மாதிரி குறைச்சு பேச முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கொள்கை தலைவர் விளையாட்டு விளையாடுறதுதான் நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்களா, மக்களுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்க மாட்டீங்களா? அது மட்டும் இல்லாம வாழ்ந்து இறந்து போய் ஒரு மக்களுக்காக உயிர் நீத்த சில தலைவர்களை வந்து உங்க இஷ்டத்துக்கு உங்க அரசியல் லாபத்துக்காக பேசுறது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா இந்த கொள்கை தலைவர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தமிழினத்துக்காக போராடி தன்னோட குடும்பத்தையே இழந்த ஒருத்தர், இன்ன வரைக்கும் கிராமங்கள்ல எல்லாம் போனீங்கன்னா வீட்டுல மூத்த பிள்ளைக்கு இளைய பிள்ளைக்கு அவரோட பேரை வச்சுதான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப பேசப்படக்கூடிய, உலகமே வியந்து பார்த்த ஒரு தலைவர், அந்த தலைவரை கொள்கையாக கொண்ட ஒரு கட்சி, அந்த கட்சி மேல என்ன விமர்சனம் இருக்கோ ஓப்பனா வைக்கலாம். நாம் தமிழர் கட்சியில இது சரியில்லை, சீமான் இப்படி சொன்னா அப்படி சொன்னா அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கலாம். ஆனா அதை தாண்டி கொள்கை தலைவர்னு ஒருத்தர் வந்து நீங்க அந்த அளவுக்கு பாயிண்ட் பண்ணும்போது அப்ப அவங்க செய்யறதுக்கும் நீங்க செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற ஒரு பேசுபொருளும் இருக்கு. இந்த சமயத்துல இதையும் எல்லாரும் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா, இவங்க வந்துட்டு நாம் தமிழர் கொள்கை தலைவரை வந்து இப்படிலாம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க, அப்ப என்ன அர்த்தம், இவங்க காங்கிரஸோட கூட்டணிக்கு போறாங்க அதான அர்த்தம், ஏன்னா அவங்களுக்கு ஆகாது இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய முடிச்சுகளை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா எது எப்படியோ
காங்கிரஸ் கட்சி திமுகல இருந்து வெளியே வர்றது சாத்தியமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். ஏன்னா இந்தந்த காரணங்கள் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் ஒரு ஜுஜுபியான காரணங்கள். ஏகப்பட்ட இடங்கள்ல காங்கிரஸ் திமுக விட்டு கொடுக்கல, திமுக காங்கிரஸ் விட்டு கொடுக்கல, கை எப்பவும் தன்னோட தான் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கலைஞர்ல உதயநிதி வரைக்கும் எல்லாருமே சொல்லிட்டு தான் இருந்தாங்க. எந்த இடத்துலயும் அவங்க விட்டு விலகி போகவே இல்லை. ஒரு வெற்றி கூட்டணியா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டுல கால் பதிக்கிறதுக்கும் தமிழ்நாட்டுல தங்களுடைய என்ன சொல்றது தங்களுடைய ஆட்சியை இது பண்றதுக்காகவும் அவங்க தொடர்ந்து காங்கிரஸும் திமுக கூட்டணி இருக்காங்க. ஆனா அதே மைனஸா பார்த்தா இத்தனை வருஷமா கூட்டணியில இருந்தும் இத்தனை வருஷமா அவங்க கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துமே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்ற விஷயத்த அவங்க பண்ணவே இல்லை. ஆனா அத விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே ஓப்பனா அறிவிச்சதுனால மேபி இந்த விஷயத்துக்காக தாவேகா கூட காங்கிரஸ் இணையுமா அப்படின்ற மாதிரியும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே தாவேகாவோட ஓட்டு சதவீதம் எவ்வளோன்றது நமக்கு தெரியாது. ஆனா விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது மட்டும் இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு கணிக்க முடியாத ஒரு விஷயமா தான் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல காங்கிரஸ் இப்ப நாடாளுமன்ற தேர்தல்ல அவங்க ஒரு அடி வாங்கியிருந்தாலுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி மேல ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் அந்த கரிஸ்மா இருந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் கிராமங்கள்ல போகும்போது ராகுல் காந்தியை பார்த்தா ஒரு வியப்போடையும் இந்தியாவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் விஜய் கூட கை கோர்க்கும் போது கண்டிப்பா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியும் அரசியல் விமர்சகர்கள் பேசிட்டு இருக்காங்க. சோ இது என்ன ஆக போகுது, எப்படி முடிய போகுது அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் வாரங்கள்ல எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரியோட முதல் வாரத்திலேயே தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா தாவேகா தனிச்சு போட்டியிடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பட் மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாவேகா தனிச்சு போட்டியிட்டா நல்லதா, இல்ல காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சா நல்லதா, இல்ல இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க மாதிரி ஒருவேளை அதிமுக கூடயே தாவேகா கூட்டணி வச்சா நல்லதா அப்படிங்கிற மாதிரியான 3 விஷயங்கள் இருக்கு. சோ இதுல எதை செஞ்சா சரியா இருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.